अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला अशरफिल मुरसलीन व अला आलिहि व अस्हाबिहि व अज़वाजिहि व दुर्रियातिहि व अहल बैतिहि अजमाइन। சங்கைக்கும் மேன்மைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஜலாலு நாம் செய்யக்கூடிய எல்லா நல்வணக்கங்களையும் முகஸ்துதியின்றி இஹ்லாஸான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக. நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அல்வானாக. கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக. நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக. அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு அல்லாஹ் ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்லமல்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தகீன்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக. மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தருள்வானாக. நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரி கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியுற்றும் இருக்கிற மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் வெகு விரைவில் நோயை போக்கி பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை கொடுப்பதோடு அவர்களை கூட அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பலன் தரக்கூடிய மக்களாக ஆக்கி அருள்வானாக. நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கண்ணால் கண்டு அது மகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்கக்கூடிய நல்பாக்கியம் என்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. மரணித்தும் மரணிக்காத இறைநேசரின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. நாளை மறுமையில மாணவி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுதுல் கௌசர் என்கிற தடாகத்தின் நீர் வருகி அன்னாரின் ஷஃபாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அல்லாஹ் நம்மை சங்கமிக்க செய்வானாக. எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அனுலிகாவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அருமையான மோமின்களே, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால சூழ்நிலைக்கு தோதுவாக ஏதாவது ஒரு காட்சிகள் கண்டால் அதை கொண்டு இந்த உம்மத்திற்கு படிப்பினை கொடுக்க முடியுமா என்பதை சிந்தித்து சஹாபாக்களுக்கு பல்வேறு கட்டங்களில் சில செய்திகளை எடுத்து சொன்னார் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஒரு கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மதீனாவினுடைய வெளிப்புறங்களுக்கு ஆலியா என்கிற இடத்திற்கு சென்று கொண்டிருந்தார்கள். அப்படி சென்று கொண்டிருக்கிற பொழுது பாதையில ஒரு செத்துப்போன ஒரு ஆடு ஒன்று கீழே கிடக்கிறது. நாம ஒரு ஆடை பார்த்தா என்ன செய்வோம்? யார் வீட்டு ஆடுன்னு தெரியல, செத்து கிடக்குது, ஆட்டுக்காரனுக்கு பாவம் நஷ்டம் அப்படின்னு நம்ம போவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செத்த ஆடை பார்த்துட்டாங்க. அந்த ஆடு எப்படி இருக்கு அப்படின்னா குறை உள்ளதாக, காது கொஞ்சம் சின்ன காதாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த ஆடு சிறுத்த காது உள்ள செத்து போன இந்த ஆட்டை யாராவது ஒரு திருகத்துக்கு வாங்கிக் கொள்வீர்களா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னாங்க, யார சொல்லலாம், நல்ல உயிருள்ள ஆடா இருந்தா கூட வாங்கும் போது காது நல்லா இருக்கா, காலு நல்லா இருக்கா, அடிபட்டு இருக்கா, படலையா அப்படின்னு பார்த்து வாங்குற எங்களை செத்து போன அதுவும் காது சிறுத்த குறைவுள்ள இந்த ஆடை போய் ஒரு திருகத்துக்கு வாங்குவீங்களான்னு கேட்குறீங்களே, இதை போய் யாராவது வாங்குவாங்களா? செத்த மையத்தை போய் யாராவது வாங்குவாங்களா அப்படின்னு சஹாபாக்கள் திருப்பி சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு செத்து போன ஒரு ஆட்டை, ஒரு காது குறையுள்ள ஒரு ஆட்டை ஒரு திருகத்துக்கு கூட வாங்க மாட்டேன்னு சொல்றீங்களே,
அப்படின்னா என்ன? இந்த செத்து போன ஆட்டுக்கு ஒரு பைசாவுக்கும் பிரயோஜனப்படாது அப்படின்னு தெரியுதல்ல. இதே மாதிரி தான் இந்த துன்யாவில் உள்ளவைகள், இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் அல்லாஹ்வின் பார்வையில இந்த செத்த ஆட்டுக்கு சமமானது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்லா யோசிச்சு பார்க்கணும். செத்து போன ஆடை நம்ம யாரும் வாங்க போறது இல்லை. உயிரோடு இருக்கிற ஆடை அறுத்தா கூட முஸ்லீமா காபீரா ஹலாலா ஹராமான்னு சொல்லி நம்மளை பார்க்க சொல்லி இருக்கிறாங்க. ஒரு செத்து போன ஆடா இருந்தா அது என்ன பிஸ்மில்லா சொல்லி செத்தாலும் செத்து தானே, அது ஹராம் தான். அந்த ஆடு எப்படி மக்கள் யாரும் வாங்க மாட்டாங்களோ, ஒரு பைசாவுக்கும் பிரயோஜனப்படாதோ, இதே மாதிரி தான் அல்லாஹ்வின் பார்வையில இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும், தங்கமாக இருந்தாலும் சரி, வெள்ளியாக இருந்தாலும் சரி, வைரமாக இருந்தாலும் சரி, வைடூரியமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வின் பார்வையில் இந்த உலகம் இந்த செத்த மையத்துக்கு சமமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் துன்யான்னு தேடுறீங்களாப்பா, இந்த துன்யால ஒண்ணும் இல்லப்பா, நாளைக்கு மர்மன் ஒன்று இருக்குது, அங்கதான் உண்மையான வெகுமதி இருக்கு அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சஹாபாக்களுக்கு உணர்த்தினார்கள் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டு. இன்னும் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அத்துன்யா ஜீஃபத்துன், இந்த உலகம் இருக்கிறத அற்பமானது, துல்லாபுஹா கிலாபுன் என்று சொல்வார்கள். அந்த அற்பமானதை தேடுபவன் நாய்க்கு சம்மண்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா துன்யாவை தேடக்கூடாதா, சம்பாதிக்க கூடாதா, பொருளாதாரத்தை சேர்க்கக்கூடாதா? பொருளாதாரத்தை சேர்க்கணும், நிறைய சம்பாதிக்கணும், துன்யாவில் தேடணும், உழைக்கணும். ஆனா அல்லாஹ்வும் ரசூலும் எந்த வரம்புக்குள்ள இருக்க சொன்னார்களோ, ஹலாலான முறையில் சம்பாதிச்சு ஹலாலான முறையில் வீடு வாசலை வாங்கி ஹலாலான முறையில் உணவு உண்றதுக்கு பேரு தான் துன்யாவை தேடுறது. அதை விட்டுட்டு அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிடிக்காத முறையில் ஹராமான முறையில் சம்பாதித்து ஹராமான முறையில் ஒரு வீடை வாங்கி ஹராமான முறையில் குடும்பம் நடத்துறது அப்படிங்கிறது அது உகந்தது அல்ல என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. துன்யாவை தேடுபவன் நாய் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் வன்மையான வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், ஹலாலான முறையில் சம்பாதித்தவர்கள் அவர்கள் உயர்ந்தவர்கள் என்பதை வேறொரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு போறாங்க. ஒரு கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, அந்த பெண்மணிக்கு குழந்தை பிறந்து குழந்தை எங்கேயோ மிஸ் ஆயிட்டாங்க. அந்த பெண்மணிக்கு பார்த்தா மார்லிருந்து பால் வடிந்து கொண்டே இருக்கிறது. பார்க்கிற குழந்தை எல்லாம் கொடுங்க, நான் பால் கொடுக்கிறேன் அப்படிங்கிறான். ஏன்னா பொதுவாகவே பெண்களுக்கு பால் சுரக்க ஆரம்பித்தால் அந்த பாலை வெளியேற்றி ஆக வேண்டும். பால் வெளியாகணும்னு வச்சுங்களேன், அவருடைய மார் என்னச்சு அப்படின்னா கிணக்க ஆரம்பிச்சிடும், வலிக்க ஆரம்பிச்சிடும். குழந்தைகள் அதை குடித்தால் தான் அந்த தாய்க்கு ஆரோக்கியமும் நிம்மதியும் கூட. இந்த பெண்ணுக்கு பால் சுரந்து கொண்டே இருக்கிறது. அந்த பெண்மணி நினைச்சாங்க, தான் குழந்தையை தேடுறாங்க, குழந்தை கிடைக்கல. கிடைக்கிற வரைக்கும் யார் விட்டு குழந்தை வந்தாலும் அந்த குழந்தையை வாங்கி வாங்கி பால் கொடுக்கறாங்க. கடைசியில் தேடி பார்த்தா இவங்க குழந்தை கிடைச்சிருச்சு. வேகமா அந்த குழந்தைய ஆரத்தழுவி அரவணைச்சு தன்னுடைய மடுவுல குழந்தைக்கு பால் கொடுத்திருக்கிற பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த தாய் பாலை வெளியேற்றதுக்கு வழி இல்லாம புள்ளைய தேடி கடைசியில் புள்ள கிடைச்சி அந்த புள்ளைய தழுவி அணைச்சி தாய் பால் கொடுக்கிறாள, இந்த தாய் தாம் பெத்த புள்ளைய நெருப்பில் போடுவாளா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, யார் சொல்லலாம், அந்த பாலை வெளியேற்றுறதுக்கு தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு குழந்தைய தேடி கண்டுபிடிச்சு அந்த குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த பெத்த பிள்ளை போய் எந்த தாயால் நெருப்புல போடுவாளா அப்படின்னு சஹாபாக்கள் சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த தாயை விட 99 மடங்கு ரஹமத்துள்ளவன் அல்லாஹ்வா இருக்கிறான். அவன் படைச்ச படைப்பினத்தை நரகத்தில் போடுவதற்கு என்றைக்காவது விரும்புவானா? அவன் ஒருபோதும் விரும்ப மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி
அல்லாஹ்வின் தன்மைகளை எடுத்து சொல்கிற பொழுது ஒரு தாயை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு பாடம் புகட்டுகிறார்கள் என்று சொன்னால் சூழ்நிலையை கருதி நடக்குகிற விஷயத்தை வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு உணர்வு ஊட்டுவார்கள் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. இன்னொரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனத்துல் முனவ்வரா பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. அங்க பார்த்த சில சஹாபாக்கள் பேசிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த ஊர்ல சாப்பாடு நல்லா இருக்கும்ல, இந்த சாப்பாடு இந்த டேஸ்டா இருக்கும்ல, இந்த பாயாசம் இங்க நல்லா இருக்கும்ல, நம்ம சொல்லுவோம்ல திருநெல்வேலி அல்வா தான், அந்த மாதிரி ஒவ்வொரு இடம் மணப்பாறை முறுக்கு தான், அப்படி ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு பொருள் இருக்குல்ல, இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸல்லல்லாஹு வர்றாங்க. வந்த உடனே சஹாபாக்கள் நிப்பாட்டுறாங்க, பேச்சு நிப்பாட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன சுவாரஸ்யமா பேசிட்டு இருந்தீங்களே, நிப்பாட்டிட்டீங்களே அப்படின்னு. உடனே சஹாபாக்கள் சொல்றாங்க, இல்லை யார சொல்லலாம், நம்ம அந்த ஊருக்கு போனப்ப அங்க ஒரு சாப்பாடு வச்சாங்கல்ல, அது ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு அப்படின்னு இந்த சஹாபி சொன்னாரு. நம்ம இந்த ஊருக்கு போனோம்ல, அங்க ஒரு கீர் கொடுத்தாங்க பாருங்க, அந்த கீர் டேஸ்டா இருந்துச்சு அப்படின்னு பேசிட்டு இருந்தோன்னே ரசூலுல்லாஹ் சேர்ந்துருந்தாங்கன்னா, ஆமாப்பா நாம இன்னொரு இடத்துக்கு போனோம்ல, அந்த இடத்துல சாப்பாடு நல்லா இருந்துச்சுல்ல, சாலம் நல்லா இருந்துச்சுல்ல அப்படின்னு ரசூலுல்லாஹ்வும் சேர்ந்து பேசிட்டு சொன்னாங்க. இந்த உலகத்துல இந்த ஊர்ல இந்த சாப்பாடு நல்லா இருக்குது, இந்த ஊர்ல இன்ன பண்ண நல்லா இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோமே, நாளைக்கு சொர்க்கத்துல அல்லாஹ் நமக்கு வகை வகையா வச்சிருப்பானே, அது எவ்வளவு இன்பமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சஹாபாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து சென்றார்கள் என்பதும் வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது. எதற்கு சொல்வார்கள் என்று சொன்னால், சூழ்நிலைக்கு தோதுவாக எதை கண்களில் காட்சியாக படுகிறதோ அந்த காட்சியை கடைசியில் அல்லாஹ்வின் பக்கம் மறுமையின் பக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ப்பார்கள். அதன் மூலியமாக சஹாபாக்களுக்கு பாடங்களை கற்றுத்தந்திருக்கிறார்கள் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு எதையெல்லாம் பாடமாக புகட்டினார்களோ அந்த பாடத்தை எடுத்து நடக்கக்கூடிய நல்ல மூமின்களின் கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.